Hello family, once again welcome back to our channel. இன்னைக்கு நம்ம mensuration ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதிகமாக டிமாண்ட் பண்ண டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. ஸோ மென்சுரேஷன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஃபார்முலா இருந்தாலுமே அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், பேப்பர் அண்ட் பென் அதிகமாக யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ மென்சுரேஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேசிக்காக சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2D மென்சுரேஷன் 2D பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு மென்சுரேஷன் 2D 3Dன்னு எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 2Dனா என்ன 3Dனா என்ன, அது எதுவுமே தெரியறதில்ல. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு நான் சொல்லலாம். எஸ்எஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பியில் என்டிபிசி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், ஏஎல்பி ஆகட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அதிகமாக வெயிட்டேஜ் தரக்கூடிய ஒரு சாப்டர். நிறைய கொஷின்ஸ் இதில் தான் கேட்குறாங்க. ஸோ வாங்க வீடியோ உள்ள. மென்சுரேஷனை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ரெண்டாக பிரித்து 2D 3D அப்படின்னு சொல்லலாம். 2Dனா 2 டைமென்ஷனல் ஃபிகர், 3Dனா 3 டைமென்ஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2D கீழே இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வரும், சதுரம், ரெக்டாங்கிள் செவ்வகம், ட்ரையாங்கிள் முக்கோணம், குவாட்ரிலேட்டரல்னா ஆர்கரம், சர்க்கிள்னா வட்டம். அண்ட் அதில் தனித்தனியாக பிரியும். ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா 4 சைடட் ஃபிகர்ஸும், அதாவது 4 பக்கம் கொண்ட எல்லா ஃபிகர்ஸையுமே நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். ராம்பஸு, பேரலோகிராம், ட்ரப்பீசியம் அதெல்லாமே நிறைய வரும். அதெல்லாம் அந்தந்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் சர்க்கிள், இதுலயும் செமி சர்க்கிள், அரை வட்டம் அப்படின்னு வரும். அதே மாதிரி 3 டைமென்ஷனல் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபு, கனச்சதுரம், கியூபாய்டு, கனசெவ்வகம், சிலிண்டர், உருளை, கோன், நேர்வட்ட கூம்பு, அண்ட் ஃபைனலாக ஸ்பியர், கோலம். அதாவது 2D 3D மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்களே போர்டு நீங்கள் பார்க்குற உங்களுக்கு 2Dயாக தெரியலாம், ஓகேவா? பட் ரியல் லைஃப்பில் 2Dன்ற ஒன்றே கிடையாது. 2Dன்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஃபிகர்ஸ் தான். ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D தான், ஓகேவா? நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த போர்டை பார்க்குற உங்களுக்கு இது 2Dயா தெரியலாம். ஏன், இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, இதுக்கு ஒரு லென்த் இருக்கு, இதுக்கு ஒரு பிரெத் இருக்கு. இதை நான் சொன்னா லென்த்னு சொல்லலாம், இதை நான் சொன்னா பிரெத்னு சொல்லலாம். பார்க்குற உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. பட் இங்க இருக்க எனக்கு இந்த போர்டுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு, இவ்வளோ திக்னஸ் இருக்கு, ஓகேவா? இந்த போர்டுக்குன்னு இவ்வளோ திக்னஸ் இருக்கிறதுனால அதை நான் என்னன்னு சொல்லலாம், கியூபாய்டுன்னு தான் சொல்லலாம். ஏன், இந்த மாதிரி ஒரு லென்த் எனக்கு இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரெத் எனக்கு இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹைட் எனக்கு இருக்கு, ஓகேவா? அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் 2D ஃபிகர் கீழே வரும். இங்க 2 டைமென்ஷன் இருக்கா, லென்த் பிரெத், அது மாதிரி இது எல்லாத்துக்குமே 2 டைமென்ஷன் தான் உண்டு. ஸோ 3D எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும். இப்போ இதுக்கு பாருங்க, லென்த்து, பிரெத்து அண்ட் இதுக்கு ஒரு ஹைட், அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஹைட் இருக்கும். ஹைட்டு மட்டும் தான் இது ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தும், 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு 2 டைமென்ஷன் இருக்கிறதுனால இதோட ஏரியாவை நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 20 மீட்டர், இது ஒரு 30 மீட்டர், ஆர் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர்னு வைங்களேன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நான் எல்லாருக்குமே தெரியும், லென்த் இன்டூ பிரெத் ஃபார்முலா. ஸோ லென்த் இன்டூ பிரெத் நான் யூஸ் பண்ணனா 20 மீட்டர் இன்டூ 30 மீட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபைனல் ஆன்சர் 600 மீட்டர் ஸ்கொயரா வரும். ஏன், மீட்டர் இன்டூ மீட்டர், மீட்டர் ஸ்கொயர், ஓகேவா? அதே இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது 20, இது 30, இது 40 அப்படின்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுவேன், கியூபாய்டோட ஏரியா 20 இன்டூ 30 இன்டூ 40 அப்படின்னு நான் போடும்போது 4312 24000 வரும். மீட்டர் கியூப் நான் யூஸ் பண்ணணும். ஏன், மீட்டர் மீட்டர் மீட்டர். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2D ஃபிகர்ல ஏரியா கண்டுபிடிக்கும் போது மீட்டர் ஸ்கொயர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் 3Dல நம்ம மீட்டர் கியூபு ஆர் சென்டிமீட்டர் கியூபு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் குழப்பமாகவே இருக்கும், எந்த இடத்துல ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல பெரிமீட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அது எல்லாமே தூரப்படும். உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது இந்த வீடியோ பார்த்த பிறகு. ஸோ 2Dல நம்ம ஒவ்வொரு ஃபிகராக டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வருவோம் ஸ்கொயருக்கு, சதுரம். சதுரத்தோட சில ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். 4 பக்கமும் சமம் அப்படின்னும் போது நான் இதை ஏ அப்படின்னு வச்சேன்னா இந்த பக்கமும் ஏ, இந்த பக்கமும் ஏ, இந்த பக்கமும் ஏ. அதே மாதிரி
4 பக்கத்துலையுமே கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 90 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அண்ட் தென் மூளை விட்டம் அப்படிங்கிறது சமம், டயக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டயக்னலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில ப்ராப்பர்ட்டி ஜாமெட்ரியிலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரு, பெரிமீட்டர் ஃபார்முலா 4a. ஏன் 4aன்றோம்னா சுற்றளவு 4 பக்கத்தையும் அப்படியே ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். டயக்னல் வந்து √2a. இதில் இந்த மாதிரி மென்சுரேஷனில் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஏரியா, டேரெக்டாக பெரிமீட்டர் கேட்குற கொஸ்டின்லாம் ரொம்ப கிடையாது. மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ஃபார்முலா தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு, ரெக்டாங்கிள் போவோம். நெக்ஸ்ட் 2D ஃபிகருக்கு வருவோம். ரெக்டாங்கிள், ஓகேவா? ரெக்டாங்கிள்னா செவகம். செவகத்துக்கு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ஏன்னா இது வந்து 4 பக்கமும் சமம் கிடையாது, எதிரே உள்ள பக்கங்கள் தான் சமம். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மூளை விட்டங்களும் சமம், டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து 90 டிகிரி. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத்து, பெரிமீட்டர் வந்து 2 × L + B. எல்லாருக்குமே இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஏன் நான் டயக்னல்ல √L² + B² சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டயக்னல் D அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோமே. D = D² = L² + B². எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, இது 90 டிகிரிங்கிறதால இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இது மட்டும். ஸோ நான் பேர் கொடுக்குறேன் ABCD அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ABC என்ன ஃபார்ம் ஆகுது? ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆஸ் பர் பைத்தாகரஸ் தியரம் D மட்டும் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா L² + B² வந்து ரூட்டுக்குள்ளே வரும். பார்த்துட்டோம், ரெக்டாங்கிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்ப்போம், ஓகேவா? சர்க்கிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிகர் தான் இதுவும், ஓகேவா? நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இதான் சர்க்கிள், மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இது ரேடியஸ். ஸோ ஃபுல்லாக சொல்லணும்னா இதை டயாமீட்டர்னு சொல்லலாம். ஸோ டயாமீட்டருங்கிறது என்ன? 2r அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏரியா பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr². சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர், ரெண்டுமே சொல்லலாம். பெரிமீட்டர்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr, ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், சரி ப்ரோ எல்லா சாப்டரும் மைண்ட்லேயே சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப ஃபார்முலா இல்லாமல் மென்சுரேஷனும் அந்த மாதிரி பாசிபிளா அப்படின்னு கேட்டால் அதுவும் பாசிபிள் தான். ஸோ மென்சுரேஷன் சாப்டர் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப்பு இதுதான், ஓகேவா? என்னன்னா பை அப்படின்வாங்க. பை வந்து ஸ்கொயரு ரெக்டாங்கிளை தவிர ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிகர்ஸில் வந்து நம்ம பை வந்து யூஸ் பண்ணுவோம். பை அப்படிங்கிறது என்ன? 22/7. 22ங்கிறது என்னன்னா 11 × 2. பிரிச்சா நான் அந்த மாதிரி சொல்லலாம், 11 × 2ன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ R அப்படிங்கிறது 7ஆல் ஒன்ஸ் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஆரோட வேல்யூ 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மல்டிபிள்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, மல்டிபிள்ஸாக இருக்கும், 7ல் டிவைட் ஆகக்கூடிய மல்டிபிளாக இருந்துடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தான் ஆப்ஷனில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சர்க்கிள் தான், ஓகேவா? பட் ஆனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற சர்க்கிள் கொஷின்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதை 2 வகையாக வந்து உங்களை கேட்பாங்க. ஒன்று ரிங்கு அப்படின்னும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு லேண்ட் இருக்கு, ஓகேவா? சர்க்கிள் ஷேப்பில் ஒரு லேண்ட் இருக்கு, அதை சுற்றி வந்து ஒரு ரோடு போடுறோம், இல்லை ஒரு பாத் வந்து அமைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்தோட விட்த் என்ன, இந்த விட்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த விட்த்னா என்ன? இந்த ரேடியஸ், அது கூட நான் இந்த ரேடியஸை மைனஸ் பண்ணிட்டேன், இந்த ரேடியஸோட இந்த ரேடியஸை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இது கிடைச்சிருமா? அவ்வளோதான். பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். ஆனால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். இதனால தான் மென்சுரேஷன் நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஸ்டினில் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு சர்க்குலர் பார்க் இருக்குது, ரவுண்டாக ஒரு பார்க் இருக்குன்னா உங்கள் மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, ரவுண்டாக ஒரு பார்க்கா, ஓகே, நான் பேப்பர் பென்லலாம் நீங்கள் வரையக்கூடாது, பட் நீங்கள் இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுமா? ஒரு ரவுண்டான ஷேப்ல பார்க் இருக்கு, அதை சுத்தி ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னும் போது ரோடோட இந்த விட்த் என்ன அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேடியஸ் அதோட இந்த ரேடியஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா இது மட்டும் தானே கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மென்சுரேஷன். சிஜிஎல் மெயின்ஸோ நீங்க போங்க, NTPC குரூப் டி எந்த கொஸ்டினாலும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏரியா πr² - r². 2r என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய சர்க்கிளுக்கு பெரிய ஆர், பெரிய ரேடியஸ், அதாவது அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஆர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ், இன்னர் சர்க்கிள் ரேடியஸ், சின்ன சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ π × இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வரது தான் ஏரியா, பரப்பளவு. அதே மாதிரி அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr.
அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது இந்த சர்க்கம்ஃபரன்ஸை நான் சொல்றேன், அதனால தான் கேபிட்டல் ஆர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் இது, ஓகேவா? இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π இன்டூ ஸ்மால் ஆர். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒன்று ரிங்குனும் கேட்பாங்க, இல்லை பாதை, ஒரு பார்க்கு, அந்த பார்க்கை சுற்றி, அந்த சர்க்குலர் பார்க்கை சுற்றி சர்க்குலராக ஒரு பாதை வந்து போடுறோம் அப்படியும் கொஸ்டின் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து செமி சர்க்கிள் பார்ப்போம். இது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் தான். செமி சர்க்கிள் பார்ப்போம். செமி சர்க்கிள் வருவோம், அரை வட்டம், அதாவது வட்டம் பாதியாக பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இதான் வந்து ஃபிகர், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ஆர் தான், ஒரு ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏரியா பரப்பளவுக்கான ஃபார்முலானா ½ πr ஸ்கொயர். ஏன் ½ πr ஸ்கொயர்? சர்க்கிளோட ஃபார்முலா நான் என்ன உங்களுக்கு சொன்னேன், πr ஸ்கொயர். ஸோ இங்கே பாதி சர்க்கிள் தான் இருக்குது, அதனால ½ ஓகேவா? அதே மாதிரி சுற்றளவு என்ன, πr + 2r. ஏன் πr + 2r? இப்போ நான் உங்களுக்கு சர்க்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சர்க்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2πr அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ இது வந்து சர்க்கிளே பாதி ஆகுதுல, பாதி ஆகும்போது நான் என்ன பண்ணணும், /2 பண்ணணும். ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு πr வருது. πr வரட்டும். πr அப்படிங்கிறது எதை மட்டும் குறிக்குது, இந்த லைனை மட்டும் தான் குறிக்குதா, இது மட்டும் தான். அப்போ நான் இதை சேர்க்கணும்ல, இதை சேர்த்தா தானே இதோட சுற்றளவு எனக்கு கிடைக்கும். அப்போ இதை நான் சேர்க்கும் போது இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் இருக்கா, அதனால தான் இந்த 2r, ஓகேவா? ஸோ இதனால தான் πr + 2r அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட 2D ஃபிகர்ஸுக்கான ஃபார்முலா டிஸ்கஷன் எல்லாமே ஓவர். அதே மாதிரி நான் மென்சுரேஷன் பொறுத்த வரையும் 2D 3D எல்லாமே இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். பட் அது ஓல்டு, கொஞ்சம் பழைசு, முன்னாடி போயிருக்கோம். அகைன் நான் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டெலகிராம் சேனலில். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணனா ஒன்றும் டஃப் இல்லை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்களே டெலகிராமில் போயிட்டு லேர்ன் வித் விக்னேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்க டெலகிராம் சர்ச்சில், ஓகேவா? நம்ம சேனல் இருக்கும். ஸோ இது மாதிரி டைப் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த லிங்க்ல ப்ராப்ளம் வருது, ஏன்னு தெரில. அதில் வந்து நான் ஃபார்முலா PDF மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு காப்பி பண்ண முடியலன்னா கூட இதை அதில் பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், வித் டிராயிங்கோட இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த PDF, கலர்ஃபுல்லாக. ஸோ இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம் வாங்க. கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். மென்சுரேஷன் என்னதான் நம்ம வந்து டைரக்டாக ஏரியா ஃபார்முலா, பெரிமீட்டர் ஃபார்முலா, இல்லை டயக்னல் ஃபார்முலா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போனாலும், பட் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைரக்டாக வராது. இப்போ அழகாக வந்து ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இல்லை வெறும் சைடு கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிங்க, சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா கொஸ்டினுமே டியூஷனாக தான் இருந்திருக்கு. இது SSCல மட்டும் இல்லை, ரயில்வேலையும். ஸோ சால்வ் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸாம்லேயும் எப்படி பண்ணணும் அப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவாங்க. ஸ்கொயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இஃப் அ டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 30 சென்டிமீட்டர், diagonal of a square is 30 centimeter, what is its area? என்னன்னு பார்த்தீங்கன்னா டயக்னல் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரோட டயக்னல் கொடுத்துட்டு, டயக்னல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. இங்கேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா கண்டிப்பாக சைடு தெரியணும். பட் சைடு தெரியணும் அப்படின்னு இல்லை, டயக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன், ஏரியா அப்படியே டேரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, என்னன்னா d²/2. இதை வச்சு நீங்கள் வித்தின் 5 செகண்ட்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ 13 கொடுத்துட்டாங்களா, 30 × 30/2 அவ்வளோதான். ஸோ நான் சால்வ் பண்ணனா 15 3s are 450. ஸோ 450ங்கிறது இங்கே ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ டயக்னல் கொடுத்துட்டு, ஸ்கொயருக்கு மட்டும் சொல்கிறேன், டயக்னல் கொடுத்துட்டு அவங்க ஏரியா கேட்குறாங்க. எனக்கு இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணனா என்னன்னு தெரியல, பட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஏரியா என்னன்னா ஜஸ்ட் கொடுத்துருக்க டயக்னல் அப்படியே ஸ்கொயர் பண்ணி அதை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆன்சர், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். NTPCல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 13√2, ஓகே, டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 13√2 அப்படின்னா வாட் வில் பி இட்ஸ் ஏரியா? இப்போ தான் நான் வந்து சொன்னேன், டயக்னல் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துட்டு ஏரியா வந்து உங்களை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 13√2. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், அதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் நம்பர் போட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள், ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். The length of the diagonal of a square is 26 centimeter. Find the side of the square. ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸ்கொயரோட டயக்னல் கொடுத்துட்டாங்க, இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26 சென்டிமீட்டர். அப்படின்னா சைடு என்ன, ஏ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயக்னலுங்கிறது என்ன நான் சொன்னேன், √2a அப்படின்னு சொன்னேன், ஆஸ் பர் பைத்தாகரஸ் தியரம், ஓகேவா? இங்கே ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்னன்னு கேட்கும் போது அப்போ d/√2 பண்ணுவீங்க.
இங்கேயே ரேஷனலைசேஷன் நான் பண்ணேன் அப்படின்னா d√2/2 வந்துடும் எனக்கு. ஏன் கீழே எப்பவுமே ரூட் இருக்கக்கூடாது. ஸோ √2 × √2 நான் பண்ணும் போது இந்த மாதிரி மாறிடும். ஸோ 26√2/2 நான் சால்வ் பண்ணனா 13√2 வரும். 13√2 இங்கே ஆப்ஷன் ஏ. ஸோ இதை நான் ஒன்ஸ் இது 26 அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் இந்த 13√2க்கு மைண்ட்லேயே போயிடுவேன். ஏன்னா நான் அல்ஜிப்ரா சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு நம்பர் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 26/√2 அப்படின்னு நான் பார்க்குறேன்னா என் மைண்டு தானாக எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13√2க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைனா இதையே என்ன பண்ணுவோம்னா ×√2 இங்கேயும் ×√2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதுதான் வரப்போகுது. பட் இதெல்லாம் வந்து சம் ஸ்டெப் ஸ்கிப்பிங். இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்கிப்பிங் இதெல்லாம் பண்ணாதான் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மாதிரிலாம் ரேங்க் வாங்கி நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பாருங்க. எந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா டைரக்டா இருக்காது. டைரக்டா சைடு கொடுத்துட்டு ஏரியா இல்லை லென்த் பிரெத் கொடுத்துட்டு ஏரியா பெரிமீட்டர் அப்படி கேட்கறது ரொம்ப ரேர் தான். கேட்டா நீங்க லக்கி தான். குரூப் டி கொஸ்டின் பாருங்க. என்டிபிசியா பரவாயில்லையா இருந்தது. குரூப் டில சூப்பர் கொஸ்டின் பாருங்க. சைட் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபீல்ட் இஸ் 110 மீட்டர். ஓகே, 110 மீட்டர் இருக்கு ஒரு ஸ்கொயரு. நான் இந்த டிராயிங் நல்லாவே வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? சூப்பரான கொஸ்டின். எஸ்எஸ்சி ஆகட்டும் ரயில்வே ஆகட்டும் இந்த கொஸ்டின் இல்லாத பேப்பரை நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, இந்த சைடு வந்து 110 மீட்டர்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கொயர்ன்றதுனால எல்லா சைடும் 110 மீட்டர் தான். ஓகேவா? 2 ரூட்ஸ், 2 ரூட்டு 5 மீட்டர் வைடு, 5 மீட்டர் அகலம் கொண்ட 2 ரூட்டு மிடில் ஆஃப் த ஸ்கொயர்ல பாஸ் ஆகுதான். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ரூட்டு போகுது, இப்படி ஒரு ரூட்டு போகுது. எல்லாமே நான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக தான் போடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. இது ரெண்டுத்தோட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 அண்ட் இதுவும் 5 அப்படின்னு சொல்றாங்களா. இன்டர்செக்ட்ஸ் ஈச் அதர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரூட். இந்த ரூட்டோட பரப்பளவு கேட்குறாங்க. நிறைய டைப்பாக இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் ஈஸியஸ்ட் மெத்தட் நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொத்த ஸ்கொயரோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கொயரை கால்குலேட் பண்ணிட்டு அதை ×4 பண்ணி மொத்த ஏரியாவோட மைனஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின்ல அவங்க கேட்கறது என்ன, இந்த ரூட்டோட ஏரியா மட்டும்தான், பரப்பளவு மட்டும்தான். ரைட்டா? ஸோ இந்த டிராயிங்கை உங்களுக்கு வேற மாதிரி வரைஞ்சி காட்டும் போது நீங்க மைண்ட்லயே சால்வ் பண்ணிடுவீங்க. எப்படின்னா அதே ஸ்கொயர் தான். ஏன் இந்த ரூட் மிடில் தான் போகணுமா? நான் எட்ஜுக்கு கொண்டு வரேனே, நான் எட்ஜுக்கு இந்த மாதிரி கொண்டு வரேன். ஓகேவா? இந்த மாதிரி கொண்டு வந்தேன்னா அதே தான் இருக்க போகுது. டைமென்ஷன்ல நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் டிராயிங்ல சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். இது 5 இருக்க போகுது, இதுவும் 5 இருக்க போகுது, இது வந்து எனக்கு 110 இருக்க போகுது. அப்போ எனக்கு இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிளா தெரியுமா? சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நான் கால்குலேட் பண்ணா என்ன, லென்த் இன்டூ பிரெத், 110 × 5, ஸோ 550 மீட்டர் ஸ்கொயர். எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி இது போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இதை மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஏரியா நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ இந்த 110ல் இது ஒரு 5 போயிடுச்சு. அப்போ 105 இருக்கு. இங்கே ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, 5 இருக்கு. ஸோ 525 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1075 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1075 மீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்குங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் சி தான் இங்கே உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஃபிக்ஸட் பேட்டர்ன். எஸ்எஸ்சி அட்டன் பண்ணுங்க, சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பேட்டர்ன். ஸோ டிராயிங் இந்த மாதிரி அவங்க கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த ரூட்டோட ஏரியா கேட்கும் போது அது 2 ட்ரையாங்கிளாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். பட் எங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த 5 வந்து இந்த ஏரியாவில் கணக்கு வராது. இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியலன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் அகைன் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் விச் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 13 சென்டிமீட்டர். ஓகே, சூப்பர் கொஸ்டின் பாருங்க. குரூப் டில, சாரி என்டிபிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கிளுக்குள்ள இன்ஸ்கிரைப்டுனா உள்ள. ஓகேவா? எல்லாமே நான் ரஃபா தான் வரைகிறேன். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்கொயர்னா இப்படி வரையலாமா? ஓகேவா? ஸோ நான் இப்படி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டேன்னா சர்க்கிளோட ரேடியஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க 13. இப்படி மாதிரி நான் சொல்லலாமா?
எனக்கு சர்க்கிளோட ரேடியஸ் 13 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது 13 அப்படின்னா அப்போ இதை நான் என்ன சொல்லலாம்? டயாமீட்டர், சர்க்கிளோட டயாமீட்டர்னு சொல்லலாம். சர்க்கிளுக்கு இது டயாமீட்டர், அப்போ சர்க்கிளுக்கு இது டயாமீட்டர்னா ஸ்கொயருக்கு இது என்ன? டயகனல். கரெக்ட். ஸோ டயகனல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு? 26. அதுல இருந்து ஏரியா கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் பண்ணி by 2 பண்ணுவேன். ஸோ 13 into 26, 260 plus 78, 260 plus 78, 338. ஸோ 338 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எனக்கு ஆப்ஷன் பியில் இருக்கு. சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட்ஸை பற்றின பிரச்சனை மோஸ்ட்லி இருக்காது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது தான் எங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், எங்க மீட்டர் கியூப் போடணும்னு தெரியாது. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். இவ்வளவுதான் மென்சுரேஷன். பட் நீங்க லாஜிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினே பாருங்க, ரப் பண்ணிட்டேன். அந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அதை நான் இன்டூ 2 பண்ணனா எனக்கு ஸ்கொயரோட டயகனல் கிடைக்க போகுது. அவ்வளோதான் விஷயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ரெக்டாங்குலர் பார்க். ஓகே, பார்க்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கான். ஓகேவா, ரெக்டாங்குலர் பார்க் இருக்கு. மெஷரிங் 30 மீட்டர் இன்டூ 22 மீட்டர். ஸோ 30க்கு 22 சைஸ்ல இருக்கு. ஆஸ் 2 ஃபுட்பாத் 2 மீட்டர் வைட். 2 ஃபுட்பாத் இருக்கு 2 மீட்டர் வைட். One from north to south and another from east to west, and they both intersect each other in the middle of the park. இதே மாதிரி கொஸ்டின் தான். ஓகேவா, சாரி வளைஞ்சிருச்சு. ஓகே, if the cost of construction of road is ₹15 per square meter, 15 ரூபாய் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அப்படின்னா calculate the total cost of construction of the road. சேம் கொஸ்டின். அதே மாதிரி இந்த ரூட்டோட ஏரியாவை நீங்க கண்டுபிடிச்சி இன்டூ 15 பண்ணணும். ஏன்? ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபானா இங்க எத்தனை மீட்டர் ஸ்கொயர் வருதோ அத்தனைக்கும் இன்டூ 15 பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இங்க நீங்க கால்குலேஷன் என்ன பண்ணணும்? அந்த ரோடோட விட்த் என்ன, ஃபுட்பாத்தோட விட்த் என்ன ஊத்துறாங்க? 2. அப்போ அதே மாதிரி நான் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாமா? இதே டிராயிங்க பண்ணும்போது எனக்கு இங்க என்ன வரும்? 30 into 2. 30 into 2 என்ன? 60 பிளஸ் இங்க வரும்போது 22ல ஆல்ரெடி 2 போயிருக்கும். 20 into 2 40. ஸோ எனக்கு என்ன வரப்போகுது? 100 வரப்போகுது. 100 into 15 என்ன? 1500 rupees. ஓ, உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணோம் வித்தவுட் எனி டயக்ராம். இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் பழைய கொஸ்டின் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 1500ங்கிறது ஆப்ஷன் டில இருக்கு. டி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். The ratio of length and breadth of rectangular field is 4:3. If the area of the field is 1452, then find the cost of making the boundary of the field at the rate of ₹12 per meter. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. நான் சால்வே பண்ண போறது இல்லை, ஏன்னா நீங்களே பண்ணிடுவீங்க. ஹோம்ஒர்க் உங்களுக்கு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மீன்ஸ் நீங்கள் வந்து நம்பரை போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் போகிறேன். சர்க்கிள் ரிலேட்டடு. The cost of installing a paved floor in a circular room is 1540. ஓகே, அதாவது ஒரு சர்க்குலர் ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் பேவிங் த ஃப்ளோர்னா ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா டைல்ஸ் போடுறாங்கன்னு வைங்க. இது மாதிரி ஷேப்ல ஒரு ரூம் இருக்கு, டைல்ஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ரூபாவாம். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ரூபானா 1540 rupees வாங்கியிருக்காங்க. 1540 rupees வாங்கியிருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? 154 மீட்டர் ஸ்கொயர் என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, இது அண்டர்ஸ்டுட், நீங்களே புரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் அட் த ரேட் ஆஃப் 6? அதாவது ஃபென்சிங் பண்ணணும்னா என்ன? அருமையான ஒரு கேள்வி குரூப் டியில் கேட்டிருக்காங்க. ஃபென்சிங் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டருக்கு 6 ரூபாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டைல்ஸ் போடணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடம் ஃபுல்லாக டைல்ஸ் போடுவீங்களா? எஸ், இந்த இடம் ஃபுல்லாக டைல்ஸ் போடுவீங்க. அதே ஃபென்சிங் போடணும், வேலி போடணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல தானே வேலி போடுவீங்க. எப்பயுமே ஒரு ஏரியா இருக்குன்னா அதை சுற்றி போடுறது தான் வேலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
ஸோ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, டைல்ஸ் போடுறதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபென்சிங் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு விஷயம் எனக்கு கிளியராக புரியுது. ஏரியாவோட ஃபார்முலா நான் என்ன சொன்னேன், பைஆர் ஸ்கொயர். எனக்கு பைஆர் ஸ்கொயர் தான் 154. பையோட வேல்யூ என்ன, 22/7. ஸோ 22/7 அங்கே போயிடுச்சுன்னா 7/22 ஆகிடும். 7/22 ஆகிடும். 22ஓட டேரெக்டாக இது 7 சார் கேன்சல் ஆகுதா. அண்ட் ஆர் ஸ்கொயர் 7 × 7 ஆர் என்ன 7 கிடைச்சிருச்சு. இங்க சுற்றளவுல போடப்படுற அந்த ஃபென்சிங் வேலி எவ்வளவு ஆகும் ரேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றளவோட ஃபார்முலா என்ன, 2πr. ஸோ 2πr அப்படின்னும் போது 2 × 22/7 இன்டூ ஆர் எனக்கு 7. இங்க ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, ஒரு மீட்டருக்கு 6 ரூபாய் அப்படின்னா இந்த மொத்த மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இங்க நான் ஒரு வேற லெவல் ட்ரிக் யூஸ் பண்ண போறேன். இதை வந்து நான் கால்குலேட்டே பண்ண மாட்டேன். இப்பயே சொல்றேன், நான் கால்குலேட் பண்ண மாட்டேன். இது எவ்வளோ வருதுன்னா எனக்கு தெரிய வேணாம். ஏன்னா 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணும்போது என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. இந்த 22 நான் எப்படி பிரித்து எழுதலாம், 11 × 2 அப்படின்னு நான் பிரித்து எழுதலாம். அப்போ 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் ஆப்ஷன்ல இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. 260 11ல போகுமா, போகாது. 250 11ல போகுமா, போகாது. 264 11ல போகுமா, போகும். ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் டி என்ன, 265 போகாது. ஆப்ஷன் பி தான் எனக்கான ஆன்சர். ஸோ இப்படி தான் நான் இதை மைண்டில் சால்வ் பண்ணுவேன், இந்த கால்குலேஷன்ஸ் எதுவும் இல்லாமலே. ஸோ பார்த்துக்கோங்க, இது சூப்பரான ஒரு கொஷின். ஸ்டார் மார்க் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக கேட்டிருக்காங்க. டைல்ஸ் போட இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னா ஃபென்சிங் வேலி போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேடியஸ் தேவைப்படும். ரேடியஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் பண்ணேன். பட் நீங்கள் 154ன்னு பார்த்ததுமே ரேடியஸ் 7ஆக இருக்கும் போது எப்போவுமே இது ஒரு ஃபிக்ஸட் டேட்டான்னு கூட வைங்க. ரேடியஸ் 7 அப்படின்னா அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி 154 இருக்கும். அண்ட் ஏரியா 7 அப்படின்னா 2πr போடும்போது 44 வரும். சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 44 வரும். ஸோ இதை ஃபிக்ஸடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சியில் இது ரிப்பீட்டடாக இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிட்டிங்கன்னா பார்த்தோன்னே மைண்டில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். நான் சொன்ன அந்த ரிங்கு சர்க்குலர் பாத் அந்த கான்செப்ட் வந்து இன்னர் அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன, இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். சுற்றளவு கொடுத்தாச்சு. ஸோ 2πr வேல்யூ கொடுத்தாச்சு. 2π பெரிய ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44, 2π சின்ன ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த ரிங். திக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் எனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்ட பிறகு நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டேன். இதுலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 2πr முடிஞ்ச அளவுக்கு மைண்டில் சால்வ் பண்ணுங்க. 22/7 இருக்கா, 22/7 இங்கே மைண்டில் தான் சால்வ் பண்ண போகிறேன். 22/7னா 2 × 22 44, 44/7 வரும். அங்கே 7/44 ஆகிடும். 44 கேன்சல் ஆகி கேபிட்டல் ஆர் எனக்கு 7 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டேன். இங்கே 44 × r வரும். அதே மாதிரி 44/7 × r 7/44 ஆகிடும். 7/44 ஆகும்போது 7/2 சின்ன ஆர் எனக்கு 3.5 வந்துடும். ஸோ 7ல் 3.5 போச்சுன்னா ரிமைனிங் இருக்க 3.5 தான் இந்த ஆன்சர். இந்த விட்டா இல்லை என்னன்னு கொடுத்துருக்காங்க, திக்னஸும் கொடுத்துருக்காங்களா? திக்னஸ் ஆஃப் த ரிங் என்ன 3.5. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்களா? இவ்வளோதான். இந்த பை, இந்த ஆறு, இந்த சைடு, இந்த லென்த்து பிரத் இதை வச்சு தான் சுற்றி உங்களை கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சால்வ் பண்ணுங்க. நான் ரப் பண்ணுற கேப்பில் நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சால் கூட சால்வ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. An outer circular path is built around a circular garden. ஓகேவா? ஸோ சர்க்குலர் கார்டன் இருக்கு. ஓகே, சர்க்குலர் கார்டனை சுற்றி ஒரு பாத் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, சர்க்குலர் பாத். இஃப் த அவுட்டர் பெரிமீட்டர் ஆஃப் த பாத், பெரிமீட்டர்னாலும் சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் ரெண்டுமே சுற்றளவை தான் குறிக்குது. ஓகேவா? பெரிமீட்டர், அவுட்டர் பெரிமீட்டர், இன்னர் பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த பாத் கேட்குறாங்க. எனியோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே தெரிஞ்சோம். ரெண்டுமே கண்டுபிடிக்க 2 ஆரம் தெரியணும். கேபிட்டல் ஆரம் தெரியணும், ஸ்மால் ஆரம் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன, பை ×
ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பெரிய செட் 2πr வேல்யூ கொடுத்துட்டாங்க. மார்க்கர் டல்லாக இருக்குல்ல. கேபிட்டல் ஆரோட வேல்யூ அதாவது சர்க்கம்பரன்ஸோட வேல்யூ 220 கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர் என்ன 2π ஸ்மால் ஆர் 44. சரி, அதே மாதிரி மைண்டில் சால்வ் பண்ணுங்களேன். இங்கே என்ன வரப்போகுது, 22/7 நான் பண்ணேன்னா 44/7 வரும். 7/44 ஆகிடும். 7/44 7/44 இங்கே என்ன வரும், 24 5 into 7 என்ன 35. அப்போ கேபிட்டல் ஆர் எனக்கு 35. ஸோ எப்படி நான் மைண்டில் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோதான். ஸ்மால் ஆர் என்ன 7, பார்த்ததுமே சொல்லிடலாம் 7. ஸ்மால் ஆரோட வேல்யூ 7. ஸோ இங்கே ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்சோ இது பார்க்க எப்படி இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கும்போது 22/7 இன்ட்டு a + b இன்ட்டு a - b நான் பண்ணலாம். a + b நான் பண்ணனா 42, a - b நான் பண்ணனா 28. ஓகே சரி, இங்கே 7ஆல் டைரெக்டாக கேன்சல் ஆகுதுன்னும் போது நீங்கள் ஏன் கால்குலேஷன் பண்ணணும்? கால்குலேஷன் பண்ணாதீங்க. 11ல் டிவைட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தான் ஆன்சராக இருக்க போகுது. 11ஆல் எது டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஆகுதா? 9 - 9 0. ஆப்ஷன் ஏ ஆகுது. ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்க சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி ஆன்சராக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஆப்ஷனில் தான் போய் ஆகணும். பட் 99% இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனால் உங்களால் டைரெக்டாக சால்வ் பண்ணாமல் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். 7 into 6 ஆர் ஓகேவா? ஸோ 22 into 6 வந்து பார்த்தீங்கன்னா 132. 132 into 28 நான் பண்ணணும். 132 into 28 நான் பண்ணனா ஆப்ஷன் பி இல்லை ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 3696 இல்லை 3096 அப்படின்னு பார்க்கும்போது 2800 ப்ளஸ் ஓகே, இதை பார்த்தே நான் சொல்லிட முடியும் 3696 தான் ஆன்சர்னு. ஸோ இங்கே எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 3696 மீட்டர். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும். சேம் பேட்டர்ன் தான், பட் அதை ரிங்குன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து கார்டன்னு கொடுத்து உங்களை குழப்பியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த டயாமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் இஸ் 14 மீட்டர். ஓகே, டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் 14 மீட்டர்னா அப்போ ரேடியஸ் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர், சாரி மீட்டர், 7 மீட்டர். வாட் வில் பி த பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள்? அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் என்ன? πr + 2r. இப்போ தான் வந்து பார்த்தேன், நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இங்கே பையோட வேல்யூ என்ன 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 7 ப்ளஸ் அது ஒரு 14. 7க்கு 7 கேன்சல் ஆகும். ஸோ 22 + 14 என்ன 36 மீட்டர். அது இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A race ground is in the form of ring. ஓகே, ஒரு ரேஸ் கிரவுண்ட் இருக்கு, ட்ராக் இருக்கு, ரன்னிங் ட்ராக்னு வைங்களேன். ஓகே, ஸோ ரன்னிங் ட்ராக் இருக்கு ரிங் ஷேப்ல. இட்ஸ் இன்னர் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர். ஓகே, அதை சுற்றி அப்போ இன்னொன்று இருக்கு, லைக் நம்ம ஸ்டேடியம் மாதிரி. ஓகேவா? இன்னர் அண்ட் அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் டிட்டோ சேம் கொஸ்டின் தான். 2π கேபிட்டல் ஆரோட வேல்யூ 154, 2π ஸ்மால் ஆரோட வேல்யூ 88. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், 44/7 அது அப்படியே அங்கே போகுதுன்னும் போது 7/44 ஆகிடும். 54 into 7/44 இருக்குமா? கேன்சல் ஆகுதா பாருங்க, கேன்சல் ஆகாது. 11 4 11 1 14. ஓகேவா? ஸோ வேற 2 சார் 7 சார். ஸோ 49/2 அப்படியே இருக்கும். பெரிய கேபிட்டல் ஆர் என்ன 49/2 அப்படின்னும் போது 24.5. ஓகேவா? 24.5. சரி, ஸ்மால் ஆர் என்ன 44/7, 7/44, 44 into 2, 7 2 சார் 14. ஸோ சின்ன ஆரோட வேல்யூ 14. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 24.5 மைனஸ் 14 என்ன 10.5. 10.5ன்றது இங்கே ஆப்ஷன் டியில் இருக்கு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சர்க்கிளில் ஆர்பிஎஃப்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் 616
சென்டிமீட்டர் ஸ்கொயர், சாரி மீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் இட்ஸ் டயாமீட்டர். ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 616. எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர் ஸ்கொயர் தான் எனக்கு 616. அதை நான் வந்து 7/22 எனக்கு ஆகும்போது கேன்சல் ஆகுதா பாருங்க. 11 2 11 5 55 6. ஓகேவா? 228. ஸோ 28 into 7 196. ஆர் ஸ்கொயர் 196னா அப்போ ஆர் என்ன? 14. ஸோ 14 மீட்டருங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். 14 மீட்டருங்கிறது ஆப்ஷன். டயா கேட்டிருக்காங்களா? டயான்னு சொல்லும் போது இன்டூ 2 28 மீட்டர். 28 மீட்டருங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். கான்செப்ட் இதுதான். ரெண்டு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் ஆகட்டும், சர்க்கிள் ஆகட்டும், ரெக்டாங்கிள் ஆகட்டும். ஓகேவா? ஏரியா அப்படின்னும் போது இது வரும். லைக் அவங்க வந்து ரோடு போட போகிறோம், இல்லை இந்த இடத்துல நாங்கள் டைல்ஸ் ஓட்ட போகிறோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, டைல்ஸ் ஓட்டுறது, ஏரியா கண்டுபிடிக்கிறது, ரூட்டோட ஏரியா அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த போர்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதே நாங்கள் வேலி போட போகிறோம், இல்லைனா ஒரு சில கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடு கட்டி வச்சிருக்கோம், ஒரு கம்பத்தில் மாடு கட்டியிருக்கோம், இதான் மாடுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது கவ் அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? இது சுற்றி இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு, சுற்றி எப்படி இந்த மாடு வந்து மேயும், புல்ல மேயும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் லாஜிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா மென்சுரேஷன் சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிக்கல் லைஃபோட. இதே எந்த கொஸ்டின்லையாவது சுற்றி வேலி போட போகிறோம், இந்த கார்டனை சுற்றி நாங்கள் ஃபென்சிங் பண்ண போகிறோம், இல்லை இந்த வீட்டை சுற்றி ஃபென்சிங் பண்ண போகிறோம், வேலி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டரை தான் டீல் பண்ணணும். ஸோ ஏரியா வர இடத்துல ஏரியா, பெரிமீட்டர் வர இடத்துல பெரிமீட்டர், இந்த ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ரெண்டே விஷயத்தை வச்சு தான் மொத்த 2D மென்சுரேஷனும் சுற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிரண் புக்கு பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெளிவாகிடுவீங்க. மென்சுரேஷனில் எந்த டவுட்டுமே வராது. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு லெவல் கான்செப்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் ப்ரிப்பேரிங் ஹார்ட். அப்போ தான் கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.